பெரிய கடற்கரைக்கு பக்கத்துல இருந்த அடர்ந்த காடு அது. அந்த காட்டுல எல்லா வளங்களும் இருந்ததால எல்லா பறவைங்களும் ஒத்துமையாகவும் சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்தாங்க. புறா தன்னோட மனைவி ராணியோட அந்த காட்டுலதான் வாழ்ந்து வந்தது. புறாவுக்கு சொந்தமா நிறைய தோட்டங்கள் இருந்தது. அதுல ஒண்ணுதான் கொய்யா தோட்டம். அந்த கொய்யா தோட்டத்துல நிறைய கொய்யா மரங்கள் இருந்தது. அது கொய்யா பழங்களுக்கான சீசன் அப்படிங்கறதால எல்லா மரத்துலயும் நிறைய கொய்யா பழங்கள்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. இந்த வருஷம் கொய்யா பழம் நிறைய காய்ச்சிருக்கு. இந்த வருஷமாவது கொய்யா பழங்களை நல்ல விலைக்கு வித்து நிறைய லாபம் சம்பாதிக்கணும். புறா இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க வந்தாங்க. புறா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சாயங்காலம் வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கேயும் போய் உணவு தேட முடியாது. தயவு செய்து எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கொய்யாப்பழம் கொடு. அதை சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டில் போய் படுத்துடுவோம். இங்க பாருங்க, நான் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் இந்த மரத்துல இருந்து ஆளுக்கு ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இங்க பாருங்க, கொய்யா பழத்தை சாப்பிட மட்டும்தான் செய்யணும். நிறைய பழங்களை பறிச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. இப்படி சொன்ன புறா பிறகு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஒரு பழம் சாப்பிடணுமா? ஒரு பழம் சாப்பிட்டா பசி எப்படி அடங்கும் காலுஜி? வாங்க நாம போய் வயிறு முட்டை பழங்களை சாப்பிடுவோம். இப்படி பேசிக்கிட்ட கோரிக்காகவும் காலுக்காகவும் தங்களுடைய வயிறு நிறையிற வரைக்கும் கொய்யா பழங்களை சாப்பிட்டாங்க. காலுஜி, புறாவும் வீட்டுக்கு போயிடுச்சு. சீக்கிரமா ஏதாவது சாக்கு கிடைக்கான்னு பாருங்க. நாம கொஞ்சம் கொய்யா பழங்களை பறிச்சு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவோம். அப்படி எடுத்துக்கிட்டு போனா கொஞ்ச நாளைக்கு உணவு தேடி வெளியில வரணும்னு அவசியம் இல்லை. கோரி, நாம இங்கிருந்து கொய்யா பழங்களை மூட்டை கட்டி கொண்டு போறதை யாராவது பார்த்து அந்த புறா கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏதோ நம்ம பசிக்கு பழங்களை சாப்பிட சொல்லிச்சு, நாமளும் சாப்பிட்டோம். அதை நினைச்சு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இப்படி காலுக்காகவும் கோரிக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் பறந்து இவங்க கிட்ட வந்தாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க யாரை பார்க்கணும்? காலுஜி, இந்த 2 கிளிகளையும் பார்க்கும்போது ஏதோ கிராமத்துல இருந்து வந்த மாதிரி இல்ல? சகோதரி, என் பேரு ராக்கி. இது என்னோட மனைவி. இவ பேரு ரீட்டா. உங்க 2 பேரோட பேரு என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு கோரி, என் கணவர் பேரு காலு. கோரி, நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமம்தான். இப்பதான் இந்த மாதிரி நாகரிகமான காட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டு எங்க கிராமத்தை விட்டு இங்க வந்திருக்கோம். ராக்கி, இந்த மாதிரி காட்டுல வாழறதெல்லாம் ரொம்பவும் கஷ்டம். அப்புறம் பணம் சம்பாதிக்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? இங்க பாரு கோரி, நாங்க ஒன்னும் இந்த காட்டுக்கு சும்மா வரல. கிராமத்துல எங்களுக்கு இருந்து தோட்டம் தரவு எல்லாத்தையும் வித்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். அதனால எங்க கிட்ட பணமும் இருக்கு. இந்த மாதிரி நல்ல செழிப்பான தோட்டம் ஏதாவது கிடைச்சதுன்னா விலைக்கு வாங்கலாம்னு தான் வந்திருக்கோம். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது சரியான முட்டாள்கள் மாதிரி இருக்காங்க. பேசாம இந்த தோப்பையே இவங்க தலையில கட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இங்க பாரு ரீட்டா, இதுக்கப்புறம் நீங்க தோட்டத்தை தேடி ஏன் கண்ட இடத்துக்கு போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா இதையே வாங்கிக்க வேண்டியது தானே. கோரி, நீ என்ன பேசுற? காலுஜி, இந்த தோட்டத்தை விற்க போறேன்னு சொன்னதுக்காக என்ன திட்டாதீங்க. ஏற்கனவே நமக்கு மாந்தோட்டம் திராட்சை தோட்டம்னு நிறைய தோட்டங்கள் இருக்கு. அதனால கொய்யா தோட்டத்தை கிளிகளுக்கே கொடுத்துடுவோம். பாவம் இந்த கிளிகள் இந்த தோட்டத்து மேல ரொம்பவும் ஆசைப்படுறாங்க. அப்படியா கோரி, நீ சொல்றதும் சரிதான். இந்த தோட்டத்தை விற்கிறதா நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் குறுக்க எதுவும் பேச விரும்பல. கோரி, இந்த தோட்டத்தோட விலை என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோம். விலை என்ன பெரிய விலை? உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. இந்த காட்டில் ஏதாவது தோட்டம் வாங்கலான்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ உதவாம இருக்க முடியுமா? அதனால நாங்கள் உங்ககிட்ட பேரமெல்லாம் பேச விரும்பல. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அப்படியே கொடுங்க. இந்த தோட்டத்தை நீங்களே வச்சுக்குங்க. காகங்கள் கேட்ட மாதிரி ராக்கி கிளி தாங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் காகங்கள் கிட்ட கொடுத்தது. சரி சரி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த தோட்டம் உங்களோடது. இதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவ்வளவு ஈஸியா இந்த கொய்யா தோட்டத்தை வாங்குவோம்னு நாங்க நினைக்கவே இல்லை. இவ்வளவு ஈஸியா இந்த கொய்யா தோட்டத்தை வித்துருவோம்னு நாங்க கூட தான் நினைச்சு பார்க்கல. ஆமா, எதனால இப்படி சொல்றீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த காலத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நல்லவங்க கையில அந்த தோட்டத்தை ஒப்படைக்கணும்னு தான் நாங்க இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, நாங்க நினைச்ச மாதிரி நீங்க இன்னைக்கு தான் கிடைச்சீங்க. உங்க தலையில கட்டிட்டோம்.
என்னது, தலையில கட்டிட்டீங்களா? அவர் என்ன சொல்ல வராருன்னா உங்க கையில கொடுத்துட்டோன்னு சொல்ல வராரு. காலுஜி, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிறது சரியில்லை, வாங்க கிளம்புவோம். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு கிளிகள் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ரீட்டா, இப்படி ஒரு அப்பாவி காகங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எதை வச்சு இந்த காகங்களை அப்பாவின்னு சொல்றீங்க ராக்கி? இவ்வளவு பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த தோட்டத்தை கொடுப்போம்னு இந்த காகங்கள் நம்ம கிட்ட பேரமும் பேசல. நாம கொடுத்த பணத்தை வாங்கி எண்ணி கூட பார்க்கல, அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட காகங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிறகு ராக்கிலியும் ரீட்டாக்கிலியும் சேர்ந்து ஒரு கொய்யா மரத்துல அவங்களுக்காக ஒரு கூட்டை கட்டிக்கிட்டாங்க. ரீட்டா, எல்லா மரங்கள்லயும் கொய்யா பழங்கள் நல்லா பழுத்து விற்பனை பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஆமா ராக்கி, சீக்கிரமா தூங்குங்க, அப்பதான் காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு எல்லா பழங்களையும் பறிச்சு கூடையில சேகரிக்க முடியும். இப்படி பேசிக்கிட்டே ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் தங்களோட கூட்டுல அப்படியே தூங்குனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராணி, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பணும். இன்னைக்கு கொய்யா பழங்களை பறிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைக்கணும். பிறகு அவசர அவசரமா காலையில உணவு சாப்பிட்டு முடிச்ச புறா தன்னோட கொய்யா தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல ராக்கி கிளி அழைச்சிட்டு வந்த 2 வேலைக்கார பறவைங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. இங்க பாருங்க பறவைகளே, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த மரங்கள்ல இருக்க கொய்யா பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு இந்த கூடைகள்ல சேகரிச்சு வைக்கணும். நிறுத்து நிறுத்து நிறுத்து, நீங்க எல்லாம் யாரு? இந்த தோட்டத்துக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க முதல்ல யாருன்னு சொல்றீங்களா? நான் தான் இந்த கொய்யா தோட்டத்தோட ஓனர். நீங்க இந்த கொய்யா தோட்டத்துக்கு ஓனர்னா அப்ப நாங்க யாரு? நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? முதல்ல நீங்க எல்லாரும் என்னோட தோட்டத்தை விட்டு வெளியில போங்க. என்னது, வெளியில போறதா? இந்த தோட்டத்தை நேத்து தான் காகங்கள் கிட்ட இருந்து நாங்க விலைக்கு வாங்கி இருக்கோம். இந்த தோட்டமோ என்னோடது. அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி காகங்கள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவீங்க? ஐயா, நேத்து சாயங்காலம் நாங்க இங்க வந்தப்ப 2 காகங்கள் உட்கார்ந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த தோட்டத்துக்கு ஓனர்னு சொன்னாங்க. நாங்க வச்சிருந்த பணத்தையும் அவங்க கிட்ட தான் கொடுத்தோம். இங்க பாருங்க, அந்த 2 காகங்களும் நேத்து சாயங்காலம் என்கிட்ட வந்து ரொம்பவும் பசியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால 2 பேரையும் கொஞ்சம் கொய்யா பழங்கள் சாப்பிட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். போனா போகுதுன்னு கொய்யா பழம் சாப்பிட சொன்னா அவங்க இந்த தோட்டத்துக்கே ஓனர் ஆயிடுவாங்களா? நீங்க என் கூட வாங்க, இப்பவே அந்த காகங்களை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இப்படி சொன்ன புறா பிறகு கிளிகளை அழைச்சிக்கிட்டு காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆனா இவங்க போன நேரத்துல காகங்களோட வீடு வெளிப்பக்கமா பூட்டு போட்டு இருந்துச்சு. வீட்ல யாருமே இல்ல, வீடு பூட்டு போட்டு பூட்டி இருக்கு. திருட்டு காகங்கள் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு வீட்டை போட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டாங்க. ஒன்னு செய்யுங்க, அந்த காகங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா இந்த காட்டுல யார வேணாலும் இந்த தோட்டம் யாருதுன்னு கேட்டு பாருங்க. இந்த தோட்டம் யாரோடதுன்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. உடனே கிளிகள் சோனா குருவிய வழியில பார்த்ததும் சோனா குருவிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு குருவி, நாங்க கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லு. பக்கத்துல இருக்கிற கொய்யா தோட்டத்தோட ஓனர் யாரு? அந்த கொய்யா தோட்டத்தோட ஓனர் புறானா தான். இந்த காட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். அது தெரியாதால நீங்க தான் காகங்கள் கிட்ட ஏமாந்துட்டீங்க. இருந்தாலும் இப்ப அந்த காகங்கள் எங்க இருப்பாங்கன்னு என்னால ஓரளவு சரியா சொல்ல முடியும். குருவி, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு, அந்த காகங்கள் இப்ப எங்க இருப்பாங்கன்னு. பக்கத்து காட்டுல அந்த காகங்களோட மாமா ஒருத்தர் இருக்காரு. அந்த காகங்கள் கண்டிப்பா அங்கதான் போயிருக்கணும். அவரோட வீட்டுக்கு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அந்த காட்டுல உள்ள ஒரு பெரிய ஆலமரத்து மேல அந்த காகங்களோட மாமா வீடு இருக்கு. சோனா குருவி கிட்ட இருந்து எல்லா விவரங்களையும் கேட்ட ராக்கிகளையும் ரீட்டாக்கிலையும் பிறகு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸார், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க 2 காகங்கள் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம். இப்படி ஆரம்பிச்ச ரீட்டாக்கிளி நடந்தது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லுச்சு. அந்த 2 காகங்களும் எங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டுல இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உடனே ஸ்டேஷனை விட்டு கிளம்பின போலீஸ் கிளிகளை அழைச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுல உள்ள காகங்களோட மாமா வீட்டுக்கு போனாங்க.
காலு, கோரி, உங்க 2 பேருக்கும் இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? மாமா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்களும் பணக்கார பறவை ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தோம். அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. மாமா, இவரோட கனவை புத்திசாலித்தனமா நிறைவேற்றி வச்சது நான் தான். இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில கஷ்டங்கிறதே இருக்க போறதில்ல. அந்த சமயத்துல வாசல் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. கதவு தட்டுற சத்தத்தை கேட்ட காலுக்காகத்தோட மாமா கதவை திறந்துகிட்டு வெளியே வந்தாரு. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யார பார்க்கணும்? காலு கோரி அப்படின்னு 2 பிராடுக்காரங்கள் எங்களை ஏமாத்திக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். பிறகு போலீஸ் காலுக்காகத்தோட மாமா வீட்டுக்குள்ள போய் அங்க மறைஞ்சிருந்து காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் கைது பண்ணாங்க. ராக்கி, உன்னோட பணத்தை வாங்கிக்க. உங்ககிட்ட வாங்கின பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துட்றோம். தயவு செய்து போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்கிடு. ராக்கி தம்பி, ஜெயில நினைச்சாலே ரொம்பவும் பயமா இருக்கு. வருஷத்துல 6 மாசம் நீங்க 2 பேரும் ஜெயில தான் இருக்கீங்க. அப்புறமும் எப்படி உங்களுக்கு ஜெயில பார்த்து பயம் வரும்? இப்படி காகங்களை பார்த்து கேட்ட போலீஸ் பிறகு அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் சிறையில தள்ளினாங்க. நண்பர்களே, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி நாம சந்தோஷமா இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. இப்படி நினைக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்துட முடியாது. அவங்களும் ஒரு நேரம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க.